சதகாவினால நிச்சயமா பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள், நிச்சயமா பொருளாதாரம் குறையவே செய்யாது. எது உங்களுக்கு அங்கிருந்து எடுக்கப்பட்டு சதகா செய்தீர்களோ அதற்கு பகரமாக இருக்கக்கூடியதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அது சேர்ந்திருந்தால் என்ன காரியத்தை உண்டாக்குமோ அதை விட சிறப்பான காரியத்தை இருப்பதை கொண்டு அல்லாஹ் ஆக்கி வைப்பான். சதகாவினால் ஒருபோதும் பொருளாதாரம் குறையாது. அது மாதிரி நீங்கள் யாரையாவது மன்னித்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இஸ்ஸத்தை, கண்ணியத்தை கூட்டி தருவான்னு சொன்னார். ஒரு ஆளை மன்னிக்கிறீங்க என்றால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களுக்கு இஸ்ஸத்தை, கண்ணியத்தை ஏற்படுத்துவார். மன்னிப்புனால நீங்க ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க, நீங்க ஒண்ணு இறங்கி போயிட மாட்டீங்க, நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட மாட்டீர்கள், ரப்பிடத்தில் கண்ணியமானவர்களாக ஆகுவீர்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யாரிடத்திலாவது நீங்கள் பணிந்தால், கல்வியால், ஆற்றலால், பல்வேறு திறமைகளால் நீங்கள் உயர்வாக இருந்தாலும் கூட பணிவாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான்னு சொன்னார். அருமையான பெருமக்களே, அதனாலே புனிதமான இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உறுதி கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் பகைமை காட்டிக் கொண்டு நடக்கக்கூடாது. நாம் ஏதாவது அவர்களை குற்றம் செய்திருந்தாலும், குறைகள் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்று, ரப்பினுடைய திருப்தியை பெறுவதற்காக, சொர்க்கத்தை பெறுவதற்காக, அவனுடைய மகபிரத்தை பெறுவதற்காக, ஸல்லல்லாஹுடைய வார்த்தையில் சொல்ல போனால் நாம் கண்ணியமானவர்களாக ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்காக அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் முன்னெடுக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பணிவோடு எனக்கு